பேங்க்ல உங்களோட நகையை அடகு வச்சிருக்கீங்களா? இல்லைன்னா இதுக்கப்புறம் வைக்கலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுங்க. பேங்க்ல அடகு வச்சு கடன் வாங்குற காவாசி பேர் தான் அந்த வருஷம் முடியும் போது அந்த நகைக்கான முழு ரூபாயையும் வட்டியையும் சேர்த்து கொடுத்து நகையை திருப்புவாங்க. மீதி இருக்கிற முக்காவாசி பேர் என்ன செய்வாங்கன்னா, அன்னைக்கு அந்த கோல்டோட பிரைஸ் என்னவோ அந்த பிரைஸுக்கு மறு அடகு வைப்பாங்க. அந்த மறு அடகு வைக்கிறதுக்கு வட்டி மட்டும் கட்டினா போதும், முதல்ல நம்ம கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி பண்றதுனால நம்மளோட நகையும் சேஃபா இருக்கும். நம்மகிட்ட கையில எப்போ ரூபாய் இருக்கோ அப்பம்போது அதை கட்டி நம்ம நகையை திருப்பிக்கிறலாம். இந்த நகைக்கடன் திட்டம் தான் ஏழை எளிய மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எந்த ஒரு அர்ஜென்ட்னாலும் நம்ம கோல்ட வச்சுட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிட்டு எப்ப வேணுமோ அப்ப நம்ம திருப்பிக்கலாம். பட் இப்ப இந்த லோன்ல தான் ஆர்பிஐ புதுசா ஒரு சேஞ்ச கொண்டு வந்திருக்காங்க. இதுல இப்ப என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்ப நம்ம வாங்கின நகை கடனுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வட்டியை மட்டும் கட்டிட்டு மறு அடகா திருப்புவோம்ல, இனிமே அப்படி திருப்ப முடியாது. நம்மளோட நகைக்கான முதலையும் வட்டியையும் மொத்தமா கட்டி நகையை நம்ம கையில எடுத்துட்டு அடுத்த நாள் தான் வந்து நம்மளால மறு அடகு வைக்க முடியும். சரி, அடுத்த நாளே தான் மறு அடகு வச்சிடலாம்ல, இதுல என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட அவசர தேவைக்காக ஒரு 10 லட்சம் ரூபாயை நம்மளோட நகையை வச்சுதான் லோன் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் நான் வாங்க மாட்டேன், முழு அமௌண்ட்டும் எனக்கு கொடுத்தே ஆகணும்னு பேங்க்காரங்க சொல்ல போறாங்க. எல்லாராலையும் இந்த 10 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண முடியுமா ஒரே வருஷத்துலனா? கண்டிப்பா முடியாது. யாருக்கிட்டே கையை எந்திரிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களே கண்டிப்பான முறையில சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்ககிட்ட போயிட்டு இதை கடன் தான் கேட்போம். அப்படி கடன் கேட்டு கொடுக்குற மாதிரி சொந்தக்காரங்க இருந்தா கூட நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனா இங்க முக்காவாசி நேரத்துல நம்ம கஷ்டம்னு போய் நின்னோம்னா உதவி செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்துல வட்டி கடன் வாங்குற மாதிரி இருக்கும். இப்ப வட்டிக்கு கடன் வாங்குறோம்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட், அதுக்கான சார்ஜஸ் அது தனியா போய்கிட்டே இருக்கும். ஒருவேளை நம்மளால வட்டியும் அரேஞ்ச் பண்ண முடியலைன்னா நம்மளோட நகை ஏலத்துக்கு போயிடும். நம்மளோட நகை நம்மளுக்கே சொந்தம் இல்லாம ஆயிரும். இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் எதுக்காக பேங்க் பண்றாங்க அப்படின்ட்டு யாருக்குமே தெரியல. பேங்க் சைட்ல இருந்து பேங்க்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை சால்வ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நடுத்தர மக்களை பத்தி கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? அவங்களோட கஷ்டம், அவங்களோட வலி வேதனை வந்து யாருக்குமே புரியுறது கிடையாது. இந்த ரூல்ஸ் சேஞ்ச் ஆகணும், பழையபடி மறு அடகு அன்னைக்கே வைக்கிற மாதிரி வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையாவும் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு சொல்லுங்க.